ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போயிட்டுருக்கு ட்ரேடிங்லாம்? எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லபடியாக பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணும்போது கூட போஸ்ட் பண்ணும்போது கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இந்த ஆல்கோ ரெடி பண்ணணும். எப்படியாவது ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி ஆல்கோ ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணதான். நம்ம 2 வருஷம் முயற்சி பண்ணதான். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராஃபிட்டபுளாக மந்த்லி டெய்லி ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் எண்ட் ஆஃப் த மந்தில் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு, நல்ல ரேஷியோஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்பைரீஸ் இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பைரி கொண்டு வந்தனால மார்க்கெட்டு மொமெண்டம் எப்பயாவது தான் ஒரு ஒன் சைடு கிடைக்கிது. அப்லேயோ டவுன்லேயோ கால் புட்டுலேயோ கிடைக்கிது. நிறைய டைம் நம்மளால் ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியாமல் போகுது. நான் அதுலேயும் எனக்கும் சரி, நம்ம கிளைண்ட்டுக்கும் சரி கொஞ்சம் ரிஸ்கியாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன். அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் தான் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு ஏதாவது பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ட்ரை பண்ணோம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ்னால், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு லைவ் அக்கௌண்ட்டில் தான் நம்மளோட காசு போட்டு நம்ம அமௌண்ட்டு போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அது ப்ராஃபிட்டபுள் வந்துச்சுன்னா ஓகே. லாஸஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணனால இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போட்டு இப்போ ட்ரேட் பண்ணி டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் இதில் போட்டதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன் டெமோ அக்கௌண்ட்டை. இது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் மந்த்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மந்த்துனால் இங்கே பாருங்கள், $10,000 எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி 6வது மாதம் 2024 போட்டிருந்தோம். $10,000 ப்ராக்டிஸ், அதில் டெமோ அக்கௌண்ட்டில் நம்மளோட ஆல்கோ ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம போட்டிருந்தோம். இதில் என்ட்ரிஸ் எடுத்திருக்கிறது எல்லாமே என்னோட மேனுவல் என்ட்ரி எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே ஆல்கோ ரொபோட்டிக்கோட என்ட்ரிஸ், ப்ராஃபிட்டு லாஸு எல்லாமே. சரிங்களா? இதில் நம்ம இதில் போட்ட $10,000 15th போட்டிருக்கோம், 15/6/2024. இப்போ இன்றைக்கி டேட் என்ன? 7. இன்றைக்கி 7னா உங்களுக்கு ஒரு 15 நாள், 15/7 22 நாள் ஆகுது. இப்போ $10,000 22 டேஸில் பார்த்தீங்கன்னா $2,647 ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. 2,647. சரிங்களா? $2,467 ப்ராஃபிட்டபுள் இருக்குது. இன்றைக்கி டுடே செலக்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மட்டும் $302 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு நம்மளோட ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே ஆல்கோ ரொபோட்டிக் என்ட்ரி தான். சரிங்களா? நம்ம மேனுவலாக எந்த என்ட்ரியுமே போடலை. ஏன்னா லைஃப் டைம் ஃபுல்லாமே நம்ம ஒரு மேனுவல் என்ட்ரி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அது பாசிபிள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. ஈவன் அக்ரிகல்ச்சர் சரி, எல்லா செக்டார், எல்லா ஃபீல்டுலையுமே ரொபோட்டிக் வந்துருச்சு. அதே சமயத்தில் நம்ம இதில் ரொபோட்டிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, நம்ம என்ன தான் மேனுவல் ட்ரேட் பண்ணாலும் எமோஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. டிசிப்ளினாக எவ்வளோ நம்ம நினச்சி ட்ரேட் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியல. என்னாலையும் பண்ண முடியல தான்.
1 மந்த்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோம். அடுத்த மந்த்து கொஞ்சம் லாஸஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட்டோடயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கமிட்மெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸு அது இது எக்ஸ்பென்சஸ்ஸு டே பை டே வந்து எக்ஸஸ் ஆவுறது. இன்னும் லைஃப்பில் மேலே போணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா நம்ம முயற்சி பண்ணும்போது, நம்மளோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே நம்மள ட்ரேடிங்கில் பாதிக்குது. கண்டிப்பாக அதில நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு அது கிடைக்கிறது கிடையாது. இதில வந்து எக்ஸ்பைரி அது இது நிறைய கொண்டு வந்தனால வந்து எப்போ வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியிலேருந்து சேஞ்சஸ் ஆனதுலேருந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால நான் என்ன ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ ஃபுல்லாமே ஃபாரெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் நானு. இந்தியன் மார்க்கெட்டும் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து நம்ம அதில எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சஸ்டெய்னபிலிட்டி கரெக்டாக இல்லைன்ற மாதிரி ஒரு தோணுனனால தான் நான் வந்து அது ஒன்று காரணம். ப்ளஸ் டெமோவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணம். ஃப்யூச்சரில் இந்தியன் மார்க்கெட்டும் நம்ம ஒரு ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணுமா இல்லைங்களா? கண்டிப்பாக வேணும். ஸோ, அதில் தான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். கிட்டத்தட்ட 15ஆந்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதை. 15th ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி டேட்டு வரைக்கும் ஒரு $2,647 ப்ராஃபிட் ஆயிருக்கு. அப்போ ஒரு 2000 அப்படின்னா ₹83 இன்றைக்கி டாலர் ரேட்டு 83.50 18 வச்சுக்கோங்களேன். 2 × 8 பார்த்தீங்கன்னா 2816 1,60,000 ப்ளஸ் ஒரு $600 48,000 கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு நம்மளோட ஆல்கோ. ஆனால் இதில் லாஸஸுமே ஆயிருக்கு. நீங்களே பார்த்தாவே தெரியும். லாஸ்ட் மந்த்லேருந்து போடுறோம். பாருங்கள், ரெட்டில் இருக்கிறதெல்லாம் மைனஸு, ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டு. பாருங்கள் எவ்வளோ மைனஸ் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் $300 வந்து கிட்டத்தட்ட $24,000 ஒரே நாள் எவ்வளோ லாஸஸ் ஆகிருக்கா அப்படின்னா, இது வந்து $10,000 நம்ம டெமோ அக்கௌண்ட் போட்டனால இது இவ்வளோ லாஸஸ் காட்டுது. சப்போஸ் $1,000 போட்டிருந்தோம் அப்படின்னா, இதில் ஒரு டிஜிட்டில் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கோங்க, $443 மைனஸ்னால் இது $10,000. அப்போ ஒரு 3க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா $44 $44 தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கும் $1,000க்கு. சரிங்களா? இப்போ $500 நம்ம பண்ணியிருந்தோன்னா 44ல் பாதி எவ்வளோ? $22 $20ன்றது வந்து 1600 ஒரு லாஸ்ன்றது ஒரு பெரிய லெவலில் நம்ம கேபிட்டலில் பாதிக்கப்படுற அளவுக்கு லாஸ் கிடையாது, சின்ன லாஸ் தான். ஸோ, இந்த மாதிரி இப்போ பிளான் பண்ணி டெமோ அக்கௌண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் டெமோ அக்கௌண்ட்டில். ஆனால் நான் வந்து இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து ஒரு லைவ் அக்கௌண்ட் போடலான்ட்டு இருக்கேன். லைவ் அக்கௌண்ட் போட்டுட்டு டெமோலையும் லைவ்லேயும் கரெக்டான என்ட்ரி எடுக்குதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. கண்டிப்பாக எடுக்கும் என்ட்ரி. ஏன்னா ஒரே சர்வரில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது 2 அக்கௌண்ட்லேயும் கண்டிப்பாக ஒரே என்ட்ரி தான் எடுக்கும். இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது நல்லபடியாக வந்திருக்கு. டெஸ்டிங் இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் லைவ் அக்கௌண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தொடர்ந்து வந்து நம்ம ஜேர்னி பண்ணுவோம். நான் ப்ராஃபிட் பண்ணும்போது உங்களுக்கும் ப்ராஃபிட் வரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல மைண்டில் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ, வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டோட, நல்ல ஒரு குட் நியூஸோடு நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸ். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார், எனக்கு கோடிங் பண்ணால் யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலை அப்படின்னா சொல்லுங்கள். நம்மளே கோடிங் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கோடிங் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்தியன் மார்க்கெட்டும் சரி, ஃபாரெக்ஸ்லையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் சொல்கிறேன். அந்த மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்ல கால் கூட பண்ணுங்கள். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்தரா வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பருக்கு. சரிங்களா? இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த டெமோ அக்கவுண்ட் ஓடட்டும். ஒரு $10,000 வந்து எவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட்டபுளா தருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அப்புறம் தான் நம்ம லைவ் அக்கவுண்ட்டில் போட முடியும். எப்பயும் ஒரு மெயின் மேட்ச்சில ஒரு உண்மையான மேட்ச்சில போய் விளையாடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம நெட்டில ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான். இப்போ கிரிக்கெட்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் நம்ம ப்ராக்டிஸ் வேணும். இப்போ காரே ஓட்டுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல்லயோ, இல்ல ப்ளே கிரவுண்டுலயோ நம்ம கிரவுண்டில் கண்டிப்பா நம்ம ஓட்டி பழகுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. இதில நம்ம ஏன்னா நம்ம நான் லைஃப்பில நிறையா லாஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில இப்போ நம்ம ப்ராஃபிட்டபுளாவும் பண்ணிகிட்டுருக்கோம். ப்ராஃபிட்டும் எடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லல. எவ்வளோ நாள் நம்மளால மேனுவலா பண்ண முடியும்? பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி நெறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல ஜாபுக்கு போயிட்டு வரவங்க, ட்ரேட் பண்ண முடியாத அந்த டைம். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து பணம்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு தேவையா இருக்கு. கண்டிப்பா வந்து மணி யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து மணி வேணுன்றதுனால வந்து ஆ நம்மளுக்கும் ஒரு பயன் அடையும்போது, நம்மளால ஒரு 4 பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்ல லாஸ் பண்ணவங்க தான் அதிகம். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதில ஒரு 10 பேரு தான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதிக பேர் 100 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. 900 பேர் லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்மை. நானும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம எமோஷன கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க போனது தான் இந்த ஐடியா எனக்கு கிடைச்சது. இது நான் ஒரு 2.5 இயர்ஸாவே நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சைமல்டேனியஸ்ல வந்து சைட்ல வந்து இந்த கோடிங் எப்படி கத்துக்கிறது அப்படின்ற அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டேன். அதனால எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆ ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு சின்ன ஆ ப்ராஃபிட்டபுளா பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ரெடி பண்ணியிருக்கேன்ற அப்படின்னு எனக்கு ஒரு ஹேப்பியா தான் இருக்கு. இத இன்னமும் ஒரு ஷார்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கு நான் டெய்லி இப்போ எஃபோர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இதுலயும் இன்னும் ஷார்ப் பண்ணி ஆ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கோடிங் எழுதணும்னா சொல்லுங்க. வெளியில பண்ற அமௌண்ட்ட விட கம்மியான அமௌண்ட்ட நான் பண்ணி தரேன். அதே சமயம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி ஆனோனே என்னோட லைவ் அக்கவுண்ட்லயும் சரி, உங்களுக்கு நான் லைவ் வீடியோல போஸ்ட் பண்றேன். நீங்க பாருங்க. ஏன்னா எவ்வளோ நாள் நம்மளால மேனுவலா என்ட்ரி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. மத்தவங்களால முடியும் ஓகே. அது அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. ஆம். நம்ம வந்து அடுத்தடுத்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிட்டுருக்கு. நம்ம மணிக்காக எவ்வளோ நாள் ஓடிட்டே இருக்க முடியும்? நம்ம வேற ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தூங்குனாலும் சரி, முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மணி வந்துட்டே இருக்கணும். ஆ எனக்கு அப்புறம் வந்து என்னோட பையனுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டா நான் குடுத்துட்டு போணும். அப்படின்னு ஒரு காரணத்தினாலயும் நம்மளுக்கு நான் எல்லாருக்கும் பணம் சம்பாரிக்கணும், சொத்து சேர்க்கணும், ஹேப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ட்ரீமு. ஸோ, ஆ அந்த ட்ரீம் தான் எனக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதில எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அந்த ஆன்சர வச்சு அப்படியே நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். இதில உங்களுக்கும் ஒரு அது பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கும் இந்த மாதிரி நெறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு சார். கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. உங்க கூட நானும் ட்ராவல் பண்ண விரும்புறேன்னா வாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஆ அவர் தான் எனக்கு கோடிங்லாம் சொல்லிக் குடுத்தாரு. பேசிக்ஸா நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது அதான். இப்பயும் சின்ன சின்ன டவுட்ஸ் எது வந்தாலும் அவருக்கு தான் கால் பேக் பண்ணி நான் கேட்டு டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஃபர்ஸ்ட்டு. பிஸ்னஸா அவரும் நானும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அதே சமயத்தில வந்து ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம கூட ஒரு நல்ல டீம் மெம்பர் வரும். நம்ம மைண்ட் நினைக்கிற மாதிரியும் நம்ம கூட ஒரு நல்ல டீம் ஒரு கிரியேட் பண்ணணுன்னு தான் எங்களோட ஆம் டார்கெட், ட்ரீம் எல்லாமே தான். எங்களுக்கும் ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டீம் மெம்பர் கிடைக்கணும். நம்மளும் சம்பாரிக்கணும். அப்படின்னு யாரும் மைண்ட்ல இருந்தீங்கன்னா, அவங்களும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணுவோம்.
சேர்ந்து பயணிப்போம், ஜர்னி பண்ணுவோம். ப்ராஃபிட்டபுளாக வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுன்றது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். மார்க்கெட்டை நிறையா லாஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ். அதே சமயத்தில் வந்து ஒரு ஆ ரெசல்யூஷனாக இருக்கும், சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த முயற்சியை நான் விட போகிறதில்ல. இது எனக்கு கிடைத்த ஆன்சரை வந்து இன்னும் வந்து ரிசல்ட்டை இன்னும் வேறு லெவலில் கொண்டுட்டு வரணும்னு டெய்லியும் நானும் என்னோடய நண்பருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போவே ஒரு நல்ல முயற்சியில் தான் வந்துச்சு. ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு இது என்ன என்ட்ரிஸ் எடுத்திருக்கு அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இப்போ 10,000ல் 2,612 அப்போ $2,600 ப்ராஃபிட்டபுளில் இருக்குது. டெய்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். தொடர்ந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்மளோட ரிசல்ட் அப்கிரேடு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். லைவ் அக்கௌண்ட்டில் என்னோடய லைவ் அக்கௌண்ட்லேயும் போட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு எதாவது பண்ணிவிட்டு காமிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண விரும்பலை. இது ஆல்கோ ரோபோட்டிக் அதுவே பைசில் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு லைவ் வீடியோவும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்ட உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதும் சரி, இந்த நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மணி ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் முடியாதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் வேறு மணி சப்போர்ட் அதெல்லாம் பண்ண வேணாம். அது நானாகவே பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கே வந்துட்டுருக்கு. ஓகே, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி சூன் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய். அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டேக் கேர், பாய். நன்றி, வணக்கம்.